ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கோதுமை மாவை வச்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். நம்ம சீனியை பொடி பண்ணி 1 கப் சேர்த்துக்குவோம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் சீனி எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் எண்ணெய் வாசனை இல்லாத எந்த எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 கப்பு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெய் கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2-3 ஸ்பூனு நெய் போட்டுக்கோங்க. இப்போ மாவோட ஊற்றி அதையும் நல்லா பனைஞ்சிக்குவோம். நல்லா நெய்யை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றிட்டு இப்போதைக்கு மாவை நல்லா பனைஞ்சிக்கோங்க. அப்புறமேட்டு நம்ம தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கலாம். நமக்கு 10 தண்ணி தெளித்து தான் நம்ம மாவு பனையின்னு. லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டேன். மாவு பனைஞ்சிக்கலாம். கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பனைஞ்சிக்கங்க. நம்ம பனையிறதுலேயே அந்த மாவுலாம் நல்லா இலகி வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பனையினேன். பாருங்கள், மாவு பனைஞ்சாச்சு. மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இப்போ இதை வளர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா இப்படி இந்த மாதிரி வளர்த்துக்கங்க. வளர்த்தாச்சு. இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் அரிகிற மாதிரி பாக்ஸாக அரிஞ்சுக்குவோம். அறுத்து எடுத்துக்குவோம். நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை 4ஆக போட்டுக்கலாம். மொத்தம் நமக்கு இப்போ ஒரு பீஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரி வழக்காரண்டி எல்லா வீட்லேயும் இருக்கும். இதில் வச்சு நம்ம எந்த அச்சும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த வலையில் வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்து அமுக்குங்க. நமக்கு அழகான ஒரு அச்சு கிடைக்கும். இப்போ நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. பாருங்கள், இது போதும். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். செஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்குவோம். நல்லா அழகாக உருட்டி எடுக்கலாம். சூப்பராக வரும் இந்த மாதிரி. பாருங்கள், இன்னொன்று இந்த மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடு வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்துடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஒரு பலகாரத்தையாக அதில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நம்ம பொரித்து எடுக்க வேண்டிய வேலை தான். இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா சூப்பராக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா சவந்து வந்துருச்சு. நல்லா உள்ளாரக்கலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்குவோம். இப்போ அடுத்த பேஜையும் போட்டு நம்ம பொரிச்சுக்குவோம். இப்போ இதை எடுத்துக்கிட்டு அடுத்த பேஜையும் நம்ம போட்டுக்குவோம்.
பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம செஞ்சாச்சு, செஞ்சு பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இதை இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.